பாய் இப்போ சுருமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சுருமாவை ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாமா? சுருமா பயன்படுத்துறதால என்ன மாதிரி நன்மை? குளிச்சுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்காமையே சந்தனம் வைக்கிறாங்க. அது ஜஸ்ட் ஒரு பவுட்ரு தான், அதில் எந்த ஒரு பவரும் கிடையாது, எந்த ஒரு ஒளியும் கிடையாது. பட்டு அந்த இடத்துல அதை வைக்கும்போது அதோட முகோட அமைப்பே வேறு மாதிரி. குளிச்சுட்டு கரெக்டாக நீட்டாக இருக்கும்போது இது அனைத்துமே நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கன்னா 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் இப்போ சுருமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சுருமாவை ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாமா? சுருமா பயன்படுத்துறதால என்ன மாதிரி நன்மைகள்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது நானே ஒரு வீடியோவில் பேசலாம், நீங்கள் கேட்டீங்க. சுருமா மையி சரிங்களா, வசிய மை இல்லை, நார்மலாக ஒரு மையி, கண்மை, அல்ஹம்துலில்லாஹ், கண்மை, சந்தனம், திருநூறு, குங்குமம், இது எல்லாமே அணையிறதால நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நன்மை. அவ்வளோ ஒரு நல்லது நம்மளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய நவதுவானத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சக்கரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான சக்கரம் இந்த சக்கரம் தான், புரியுதுங்களா? அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா, இந்து சாதத்தில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவ்வளோ அழகாக ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட முகக்கலை வேறு மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு குங்குமம் தான், அது ஜஸ்ட் ஒரு பவுட்ரு தான், அதில் எந்த ஒரு பவரும் கிடையாது, எந்த ஒரு ஒளியும் கிடையாது. பட்டு அந்த இடத்துல அதை வைக்கும்போது அதோட முகோட அமைப்பே வேறு மாதிரி மாறிடும். பெண்கள் பாருங்கள், குளிச்சுட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு முகம் கலை இருக்கும். அழகாக நெத்தியில் ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு வச்சாங்கன்னா முகமே மங்களகரமாக ஆகிடும். அதுதான் இல்லையா? ஸோ இது ஹிந்து சாலுங்க. இப்போது எங்கள் இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்கள் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான், அது கண்மையை பயன்படுத்துவாங்க. கண்மையை பயன்படுத்துகிறதால பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கூடும். ஒன்று, முதல்ல உங்களோட பாடியோட ஹீட்டை குறைக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு இதுதான், பாடியோட ஹீட்னஸை குறைக்கும். ரெண்டாவது அந்த வசியத்தன்மையை கூட்டும். கருப்பாக இருந்தாலும் பொண்ணு, மாநிலமாக இருந்தாலும் பொண்ணுல சரி, இல்லை வெளியிலேன்னு பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கண்மைன்றது அழகை வந்து கூட்டும். ஏன்னா நார்மலாக இருக்கிற கண்ணில் அந்த மை வச்சோன்னா அது ஒரு தனி அழகாக கூடும். ஸோ ரெண்டு. இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா, இப்போ இஸ்லாத்தில், இப்போ ஹிந்துஸில் இருக்கிற ஆண்கள் பார்த்திங்கன்னா, ஹிந்து சாங்கியத்தில் வரவங்க பார்த்திங்கன்னா பொட்டு, சந்தனம், திருநூறு எல்லாமே வைப்பாங்க, சரிங்களா? இப்போ ரொம்ப இஸ்லாத் ஆளுங்க பார்த்திங்கன்னா தொழுவில் இருக்கிறவங்களும் சரி, தொழுவி போகாதவங்களும் சரி, அதிகமாக இஸ்லாத்தில் பயன்படுத்துவாங்க, சுருமா பயன்படுத்துவாங்க. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா சுருமா தான் பயன்படுத்துவேன் கம்பல்சரி. எனக்கு என்ன இருக்கோ இல்லை வீட்டில், அத்தரு சுருமா அது ரெண்டு இருக்கணும். சென்ட், அதான் சென்ட் இல்லையா, அத்தர்னா சென்ட்டு சுருமா, அது ரெண்டு இல்லை எனக்கு தூக்கம் வராது. குளிச்சுட்டு வீட்டில் கிளம்பும்போது எனக்கு இருக்கணும், அது டிஃபன் இருக்கோ இல்லையா சுருமா இருக்கணும். அது பழகிருச்சு எனக்கு அப்பத்துலேருந்து. ஸோ இந்த சுருமா போட்டால் எனக்கும் அதே தான், 2-3 விஷயத்தில் கூடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மந்திரக்காரன், வேலைக்காரன், வசியல்லாம் நான் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு குறைக்கும். ப்ளஸ் இது வச்சா சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க. சுண்ணத்துனா ஒரு நல்ல விஷயம். நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, கண்ணு வந்து ஒரு குளிர்ச்சியாகவே இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தன்மை வந்து வசியத்தன்மையை கூட்டும். அதுக்காக தான் சுருமா வைக்கிறது. ஆனால் இந்த சுருமாவட்டும், மையாகட்டும், குங்குமம், சந்தனம், மஞ்சள், சந்தனம் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா டைம்லேயும் டக்குன்னு பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்க்குறேன், சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா குளிக்காமையே சந்தனம் வைக்கிறாங்க, குளிக்காமையே பொட்டு வைக்கிறாங்க, குளிக்காமையே சுருமா வைக்கிறாங்க, குளிக்காமையே அத்தர் அடிக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு கேட்டால் கோல்டு ஒத்துக்காது, 2 நாளைக்கு ஒருத்தர் தான் குளிப்பாங்க. இதெல்லாம் சீரியஸாகவே நடந்துகிட்ருக்க இயல்பு. இதெல்லாமே அவங்க குளிக்காமல் ஒரு படுக்கையில் இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த பாய் படுக்கையில் நீங்கள் படுத்துட்டு எந்திரிச்சு போய்ட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது. சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கரெக்டாக நீட்டாக இருக்கும்போது இது அனைத்துமே நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கன்னா 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உடனே லட்சமாக மேலே இருந்து கொட்டுறது கிடையாது. போகிற காரியங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் நல்லா நடக்கும், நம்மளை சுற்றி பாசிட்டிவ் ஒரு வைப் இருக்கும். அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். அது சொல்ல முடியாது, உணர்ந்தால் தான் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் வீடியோவில் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு
மை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு லோ கிளாஸ் மையில் நல்ல ஒரு மையாக வாங்கி அவங்க வைக்க ஆரம்பிக்கணுமே, வித்தின் ஒரு 10 days அவங்களுக்கே ஒரு ஃபேஸில் சேஞ்சு தெரியும். அதே மாதிரி தான் சுருமா, அதே மாதிரி தான் சந்தனம். இந்த 3 மட்டும் வைக்க ஆரம்பிச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப சிறப்பு. சுருமா பற்றி மட்டும்தான் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சந்தனம், குங்குமம், விபூதி வரைக்கும் எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.